ரீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ ஒன்ல ஹைலைட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க எந்த மாதிரி ரீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சில டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்க வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க ரீட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா ஐ கேன் ஸ்டார்ட் வித் ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ ஷார்ட் ஸ்டோரிஸ் வாசிக்கிறப்ப மேக்ஸிமம் நிறைய டிஃபிகல்ட் டேர்ம்ஸோ இல்ல ஹார்ட் வேர்ட்ஸோ வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா உங்களால அந்த வேர்டுக்கு மீனிங் பார்க்காம ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதை டிக்ஷனரியில யூஸ் பண்ணி மீனிங் பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டே நீங்க ரீட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஸ்டோரி லைன் புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா யூ ஜஸ்ட் லீவ் இட். அப்படி நீங்க வந்து சில செட் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நாவல் வாசிக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி ரீட் பண்றப்ப நம்ம பண்ற ஒரே மிஸ்டேக், பிகினர்ஸ் பண்ற ஒரே மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் டிக்ஷனரி வெரிஃபை பண்றது. பக்கத்துல ஒரு டிக்ஷனரி வச்சுக்குவோம், ஒரு நோட் புக் வச்சுக்குவோம், ஒரு பென் வச்சுக்குவோம். இதுதான் நான் பிகினிங்ல பண்ணேன். எப்படி அப்படின்னு சொன்னா ஒரு நோட் புக்கையும் பெண்ணையும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் ரீட் பண்றப்ப எனக்கு அது ஒரு 15 வேர்ட்ஸ் எனக்கு மீனிங் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஐ ரைட் ஆல் தோஸ் 15 வேர்ட்ஸ். அதுக்கு மீனிங் எழுதுவேன் பக்கத்துல. அந்த மீனிங் எழுதுனது பத்தாது அப்படின்ட்டு அதுக்கு சென்டென்ஸ் வேற ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு பேஜ் ரீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள 1 மணி நேரம் ஆகிரும். அடுத்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ ஐ க்ளோஸ் த புக் அண்ட் தென் ஐ வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் டே நான் செகண்ட் பேஜ் ரீட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் பேஜ்ல உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துல இருக்குதா, மீனிங்ஸ் ஞாபகத்துல இருக்குதா அப்படின்னு பார்ப்பேன். அப்போ ஞாபகத்துல இருக்காது, டெஃபினெட்லி ஞாபகத்துல இருக்காது. அப்போ மறுபடியும் மீனிங் பார்ப்பேன். ஐ வில் பிகம் டயர்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நிச்சயமா ரீடிங்ல ப்ரொசீட் பண்ணவே முடியாது. யூ வில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஹாபி. இது ஒரு ஹாபியாவே நீங்க எடுத்துக்கலாம். ஆனா என்ன மாதிரி பண்ணலாம் நான் சொல்றேன். ஒரு 3-4 சாப்டர்ஸ் வந்து நீங்க கஷ்டப்பட்டுனாலும் புஷ் பண்ணி போயிடுங்க உள்ள. அந்த நாவலுக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேட்பீங்க புரியாம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கொஞ்சமாவது புரியும் அப்படின்னு சொன்னா டெஃபினெட்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி லைன். நீங்க அந்த ஸ்டோரி லைனுக்குள்ள கொஞ்சம் நுழைஞ்சிட்டீங்க, ஒரு 4 சாப்டர்ஸ் போயிட்டீங்க இல்ல 5 சாப்டர்ஸ் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்ப நீங்க ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் பார்க்க வேண்டாம். பார்க்காம நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்லி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் சாப்டர்ல யூஸ் பண்ண உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ் அது வந்து திரும்ப திரும்ப ஒரு 7th ஒரு 11th சாப்டர்லயோ வந்து ரிப்பீட் ஆகும். அப்படி ரிப்பீட் ஆகிறப்ப உங்களை அறியாமலேயே வந்து அந்த வேர்டோட மீனிங் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்க டிக்ஷனரி வெரிஃபை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா சில வார்த்தைகளுக்கு வெரிஃபை பண்ணி தான் ஆகணும், இது இல்லாம என்னால ப்ரொசீட் பண்ண முடியல அப்படின்றப்ப மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. இல்ல நீங்க இப்படி சைட் பை சைட் டிக்ஷனரி நோட் புக் வச்சுட்டு நீங்க ரீட் பண்ணீங்கன்னா யூ டெஃபினெட்லி cannot go on reading. நீங்க அதுல ப்ரொசீட் பண்ணவே முடியாது. So this is my first suggestion in reading.